என்ன பண்றீங்க? ஃபோன் பேசினே என்ன பண்ணிட்டீங்க? சார் டைம் இல்ல சார். டைம் எக்ஸசைஸ் பண்ணும்போது டைம் இருக்கும். ஓ, எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு கால்ஸ் வருது, அப்ப அட்டெண்ட் பண்ணிட்டு நீங்க ஜிம்முக்கு வந்து இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டு ஸ்ட்ரெச் பண்ணா எப்படி வந்து உங்களுக்கு மசில் ஆக்டிவேஷன் கிடைக்கும்? அங்க ஃபோக்கஸ் பண்ணாதானே உங்களால கரெக்டா இருக்கும். அந்த டைம் தான் சார் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்காது. உங்களுக்கு அப்பதான் ஃப்ரீயா இருக்குன்னு பண்றீங்களா? இதுதான் வந்து ஒரு டிசிப்ளின். பிசிக்கல் ஆக்டிவிட்டிலயும் வந்து டிசிப்ளின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். இது ஒரு என்டர்டைன்மெண்ட் கிடையாது. இட்ஸ் நாட் an entertainment. நீங்க வந்து ஒரு ஜிம்முக்கு போயிட்டு நான் வந்து எனக்கு அங்கதான் வந்து டைம் இருக்கு, நான் ஃபோன் பேசிட்டே ட்ரெட்மில் பண்றேன், நான் ஃபோன் பேசிட்டே வந்து நான் வந்து ஆக்டிவிட்டி பண்றேன், எக்ஸசைஸ் பண்றேன். இட் இஸ் நாட் குட் ஆக்சுவலி. நீங்க ஸ்ட்ரெச் பண்றதும் சரி, நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போதும் சரி, ஆர் whenever you do the activity நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணணும். there is a connection between your brain and the muscle. அந்த கனெக்டிவிட்டியை நீங்க தான் சிங்க் பண்ணணும். உங்களால மட்டும் தான் அது முடியும். சோ என்ன பண்ணணும்? நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணாதான் உங்களுக்கு சிங்க் ஆகும். இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டே ஸ்ட்ரெச் பண்றது, ஃபோன் பேசிட்டே நீங்க வந்து ட்ரெட்மில் பண்றது, வாக் பண்றது, வாட் இஸ் தி யூஸ் இன் திஸ்? நீங்க டைம் இல்லன்னு சொல்லாதீங்க. டைம் இல்லன்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு லேசினஸ். ஒரு எனக்கு டைம் இல்லன்னு சொல்றது ஒரு ஸ்டைலா, அது ஒரு ஹாபிச்சுவலா மாறிடுச்சு. நாட் லைக் தட். உங்க உடம்புக்காக இந்த 1 hour கூட நீங்க ஸ்பெண்ட் பண்ண முடியல, அப்புறம் என்ன? நீங்க வந்துட்டீங்கன்னா how to maintain the discipline, especially trainers. உங்களுக்கும் நான் சொல்றேன், நீங்க போயிட்டு ரீஆக்ட் பண்றது, தென் நீங்க வந்து அவங்க ஃபோன் பேசினா கம்முன்னு விட்டுட்டு நமக்கு வந்து கிளைண்ட்ஸ் வராம போயிடுவாங்கன்னு நினைக்காது. இட் இஸ் நாட் குட். நீங்க டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்க. எந்த காரணத்துக்கும் உங்களோட டிசிப்ளினை லூஸ் பண்ணிடாதீங்க. நீங்க ரீஆக்ட் பண்ணாதீங்க. ask them to go and re-rack the dumbbells or barbells whatever may be. இந்த மாதிரி ஃபோன் பேசிட்டு ஸ்ட்ரெச் பண்றது, ஃபோன் பேசிட்டு ஆக்டிவிட்டி பண்றத தயவு செய்து என்கரேஜ் பண்ணாதீங்க. அவங்கள எஜுகேட் பண்ணுங்க. இதனால அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ரிஸ்க் ஏற்படும், ஃபோன் பேசிட்டே நீங்க அவங்க ஆக்டிவிட்டி பண்றதுனால என்ன ரிஸ்க் ஏற்படும்ன்றத அவங்களுக்கு எஜுகேட் பண்ணி புரிய வைங்க. தேங்க்யூ ஆல்.